வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு சாதம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க, அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வாசனைக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா 2 பல் போட்டுக்குங்க. வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்குங்க. அதை நல்லா வதக்கிக்குங்க. அது அப்படியே வதங்கட்டும் நல்லா. அதுக்கு நீங்கள் சைடில் எண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னா உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்குங்க பச்சையாகவே. அதை ஒரு பக்கம் நல்லா சீவி எடுத்து வச்சிடுங்க. வெங்காயம் வதக்கிற சமயத்தில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுங்காட்டி நம்ம உருளைக்கிழங்க சீவி எடுத்து வச்சிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் தக்காளி பொறுமையாக தான் போடணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு நல்லா பொன்னிறமாக எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு பொன்னிறமாக நல்லா வதங்கணும். ஓகேங்களா? நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா அந்த தண்ணி இறுகிற அளவுக்கு நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி ரைஸ் கிளறிக்கலாம். இது கூட உங்களுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கிறதா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிழிஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.